திருச்சிற்றம்பலம். சைவப் பெருமக்களே, மாணிக்கவாசகர் அருளிய திருவெம்பாவையின் 15வது பாடலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். சென்ற பாடலிலே பாடல் 14 காதார் குழையாட இறைவனின் ஞானத்தின் சிறப்பையும் அந்த ஞானம் எப்படி நம் வினைகளை அறுக்கும் என்பதையும் பார்த்தோம். ஆனால் வெறும் அறிவு மட்டும் போதுமா? அந்த அறிவு அன்பாகக் கனிய வேண்டாமா? அப்படி அன்பு முற்றி இறைவனை நினைத்து நினைத்து உருகி ஊரார் பித்தி என்று சொல்லும் அளவுக்கு பக்தி நிலையிலிருக்கும் ஒரு பெண்ணை மற்ற தோழிகள் எழுப்பும் காட்சிதான் இன்றைய பாடல். இந்த பாடல் உணர்த்தும் மிக முக்கியமான சக்தி தத்துவம் திரோதான சக்தி. உரையாசிரியர் கூறுவது போல, உயிர்களின் பக்குவத்திற்காக இறைவனே வினைகளை செயல்படுத்தி ஆன்மா பக்குவம் அடைந்த பிறகு அந்த மறைப்பு சக்தியே கருணை வடிவமான அருட்சக்தியாக மாறும் அதிசயம்தான் இந்த பாடல். வாருங்கள், அந்த பேரானந்த பெருவெள்ளத்தில் நாமும் மூழ்குவோம். ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம் பெருமான் சீரொரு கால்வாயோவாள் சித்தங்களி கூற நீரொரு கால் ஓவா நெடுந்தாரை கணா பணிப்ப நீரொரு கால் ஓவா நெடுந்தாரை கணா பணிப்ப பாரொரு கால் வந்தனையாள் விண்ணோரை தான் பணியாள் பேரறையர் இங்கனே பீத்தொருவர் ராமாரும் ஆரொருவர் யுவண்ணம் ஆட்கொள்ளும் வீத்தகர்தாள் வாருருவ பூன்முலையே வாயார நாம் பாடி வாருருவ பூன்முலையே வாயார நாம் பாடி ஏருருவ பூம்புணல் பாய் தாடேலோரும் பாவாய் ஏருருவ பூம்புணல் பாய் தாடேலோரும் பாவாய். இந்த தேன் சுவை மிக்க தாடலின் எளிய பொருளை பார்ப்போம். வாருருவ பூன் முலையீர் கச்சினை அணிந்த அழகான அணிகலன்களைக் கொண்ட மார்பகங்களை உடைய பெண்களே, இங்கே உள்ளே இருக்கும் பெண்ணை வெளியே இருப்பவர்கள் அழைக்கிறார்கள். ஓர் ஒருகால் எம்பெருமானென்றென்றே அவள் ஒவ்வொரு சமயமும் என் இறைவா என் தலைவா என்று பல முறை வாய்விட்டு அரற்றுவாள். நம் பெருமான் சீர் ஒருகால் வாய் ஓவாள். நம் இறைவனுடைய புகழை ஒருபோதும் இடைவிடாமல் பேசிக்கொண்டே இருப்பாள். சித்தம் கழிகூற உள்ளத்திலே பேரின்பம் பெருக்கெடுத்து ஓட நீர் ஒருகால் ஓவா நெடுந்தாரை கண் பணிப்ப கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் ஒருகாலும் ஓயாமல் தாரை தாரையாகக் கொட்ட பார் ஒருகால் வந்தனையாள் பூமியின் மீது விழுந்து விழுந்து இறைவனை வணங்குவாள். விண்ணோரை தான் பணியாள். சிவபெருமானைத் தவிர மற்ற தேவர்களை சிறிதும் வணங்கமாட்டாள். பேரறையர்க்கு இங்கனே பித்து ஒருவர் ஆமாறு. பேரரசனாகிய சிவபெருமான் மீது ஒருவருக்கு பைத்தியம் பிடிப்பது இப்படித்தான் போலும். ஆர் ஒருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் சாமர்த்தியசாலி வித்தகர் வேறு யார் இருக்கிறார்கள்? தாழ்வாயார நாம் பாடி ஏர் உருவ பூம்புணல் பாய்ந்தாடுவோமாக. அன்பர்களே, இந்த பாடலின் ஆழமான கருத்துகளை உரையாசிரியர் மிக அற்புதமாக எடுத்துக்காட்டியுள்ளார். 1. பாவை நோன்பு நிகழ்வு. வெளியே காத்திருக்கும் பெண்கள் உள்ளே இருக்கும் பெண்ணை எழுப்புகிறார்கள். ஆனால் அவளை திட்டி எழுப்பவில்லை. வாருருவ பூன்முலையீர் என்று அழைக்கிறார்கள். இதன் உள்ளர்த்தம் என்ன தெரியுமா?
தாய் தன் குழந்தைக்கு எப்படி பால் கொடுத்து வளர்க்கிறாளோ அதுபோல இறைவனின் சக்தி, அதாவது திரோதான சக்தி, உயிர்களுக்கு வினைப்பயனை ஊட்டி பக்குவப்படுத்தி வளர்க்கிறது என்பதை நினைவூட்டுவதாக இந்த விழிப்பு அமைந்துள்ளது. 2. பித்தாகும் நிலை. உள்ளே இருக்கும் பெண் சும்மா தூங்கவில்லை, அவள் சிவசிந்தனையில் மயங்கி கிடக்கிறாள். உரையாசிரியர் அழகாகச் சொல்கிறார், தன்னை உணர்ந்து தன்னுடைய தலைவன் சிவன் என்று உணர்ந்த கணமே அந்த ஆன்மா உலகத்தை மறந்துவிடும். அவள் என்ன செய்கிறாளாம்? எம்பெருமான் என்று கத்துகிறாள். கண்ணீர் தாரை தாரையாக கொட்டுகிறதாம். இதற்கு சான்றாக திருவலஞ்சுழி பதிகத்தில் அப்பர் சுவாமிகள் கூறுவதை உரையாசிரியர் சுட்டிக்காட்டுகிறார். கண் பணிக்கும் கைகூப்பும் வன்பொனி தென் வலஞ்சுழி மேவிய பண்பணிப்பொனை செய்த பரிசிதே. ஆம், இறைவனின் அன்பு கிடைத்துவிட்டால் கண்கள் தானாக பணிக்கும். 3. ஒருரைத்தான் பணியாள். சிங்கிள் மைண்டட் டிவோஷன். இதுதான் இன்றைய காலத்தில் நாம் கற்க வேண்டிய பாடம். விண்ணோரைத்தான் பணியாள் என்கிறார் மணிவாசக. அதாவது முழுமுதற் கடவுளான சிவபெருமானின் திருவடியை பற்றிக் கொண்டவர்கள் அற்ப வரங்களுக்காக மற்ற தேவர்களிடம் கையேந்த மாட்டார்கள். இதை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தனது தேவாரத்தில் பாடியதை உரையாசிரியர் இங்கே மேற்கோள் காட்டுகிறார். சிவனடியார்கள் அரசனை கூட மதிக்க மாட்டார்கள், ஏனெனில் அவர்களின் அரசன் பேரறையன் ஈசனே. 4. வித்தகர், த விசர்ட். இறைவனை இங்கே வித்தகர் என்கிறார் மணிவாசகர். வித்தகர் என்றால் சதுரப்பாடுடையவர், கிரேட் ஸ்கில்ஃபுல் மாஸ்டர். ஏன் தெரியுமா? ஒரு ஆசிரியர் எப்படி மாணவனின் அறிவுக்கு ஏற்றாற்போல பாடத்தை சொல்லிக் கொடுப்பாரோ அப்படி நம் ஒவ்வொருவரின் பக்குவத்திற்கும் ஏற்ப வெவ்வேறு வழிகளில் வந்து ஆட்கொள்பவன் இறைவன். அந்த வித்தையை தெரிந்தவன் அவன் ஒருவனே. முடிவுரை. இறுதியாக பாய்ந்து ஆடு என்கிறார்கள். சும்மா குளிக்காதே, அந்த அருளில் தலைகீழாக பாய்ந்து மூழ்கு. அன்பர்களே, நாமும் அந்த பெண்ணைப் போல உலக மாயைகளை மறந்து சிவபெருமானின் திருவடிகளையே கதி என்று சரணடைவோம். அந்த பேரறையன் நம்மை ஆட்கொள்ள காத்திருக்கிறான். திருச்சிற்றம்பலம். நம்மிடம் தர்மசாஸ்திரம், ஜோதிடம், புராணங்கள், ஸ்லோகங்கள் என்று அளவிட முடியாத அறிவுச் செல்வம் உள்ளது. ஆனால் இன்று அந்த அறிவை முறையாக படிப்பதும் தொடர்ந்து கற்றுக்கொள்வதும் வாழ்க்கையில் பயன்படுத்துவதும் எளிதாக இல்லை. பெரும்பாலும் நாம் பார்த்துவிட்டு கடந்து செல்கிறோம். ஆழமாக கற்கும் வாய்ப்பு குறைந்து வருகிறது. ஸ்வதர்மா எங்களைப் பற்றி. 2018 முதல் ஸ்வதர்மா இந்த பாரம்பரிய அறிவை சரியாக புரிய வைத்து நடைமுறையில் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. நூலகம், பஞ்சாங்கம், ஆய்வு, வகுப்புகள், டிஜிட்டல் முயற்சிகள், இதுவரை செய்த அனைத்தும் அதற்காகத்தான். இப்போது நாங்கள் ஒரு முக்கியமான அடுத்த கட்டத்தை தொடங்க இருக்கிறோம். இது பொழுதுபோக்கு உள்ளடக்கம் அல்ல. தர்மம், ஜோதிடம், புராணங்களை முறையாக படிக்க உருவாக்கப்படும் ஒரு கல்வித் தளம். இந்த முயற்சி தொடர்ந்து வளரவும் சரியான வடிவம் பெறவும் இதை மதித்து கற்க விரும்பும் ஆரம்பகட்ட ஆதரவாளர்கள் நமக்கு மிகவும்